தமிழ் சினிமாவில் வந்து உயிரோட்டமான அரசியல் படங்களும் வந்திருக்கு, மேலோட்டமான அரசியல் படங்களும் வந்திருக்கு. இந்த அக்னி தேவி வந்து உயிரோட்டமாக எடுக்க நினைத்து ரொம்ப மேலோட்டமாக வந்திருக்க ஒரு படம். உலகத்திலே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டிலே இந்தியா தான் லீடிங்ல இருக்கு. ஒரு வன்முறையோட பின்னணி ஒரு பெண்மணியை ரொம்ப வன்மம் நிறைந்த ஆளாக மாற்றிடுது. இது ஒரு பக்கம். அடுத்து ஒரு நேர்மையான காவல் அதிகாரி ஒரு கொலையை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. இவருக்கும் அந்த அரசியல் பெண்மணிக்கும் ஒரு கனெக்டிங் வந்து முட்டல் வந்து மோதல் வந்து முடிவில் என்னாச்சு அப்படி என்பது தான் இந்த படத்தின் கதை. எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இந்த படத்தோட பெரிய பலம் பாபி சிங்மானா, பெரிய பலவீனம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க டேனியல் பாலாஜியோட வாய்ஸ். அவரோட வாய்ஸ் நல்லா இருக்கு, இவரோட நடிப்பு நல்லா இருக்கு. ஆனால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு மதுபாலா அரசியல் வாலாவாக நடிச்சிருக்காங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில இடங்கள்லாம் தவிர்த்து அவ்வளோ ட்ராமா. ஏம்மா படத்தில் நிறைய குறைகள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து படம் பெருசாக போர் அடிக்கலை. ஏன்னா ஒரு கொலை நடக்க அந்த கொலையோட பின்னணியில் அப்படியே போய் ட்ராவல் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சருன்னு போயிருது. அதாவது சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரில, ஆனால் செகண்ட் ஹாஃப் எப்படி போகிறதுனே தெரில அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்புறம் சுகுணா திவாகர்னு ஒரு ரைட்டர் தடம் இதழில் வந்துட்டு இப்போ உள்ள அரசியல் சினிமாக்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். தமிழ் சினிமாவில் அந்த அரசியல் சினிமாக்கள் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அதில் வந்து இந்த மேலோட்டமான அரசியல் படங்கள் என்ன பண்ணுன்னா அப்படியே சுற்றி வந்து நம்ம நாட்டில் இருக்கிற திராவிட அரசியலை குறை சொல்லி வலதுசாரி அமைப்புக்கு ஆதரவான முடிவு எடுக்கிற மாதிரியான கருத்துக்களை மறைமுகமாக திணிச்சிருவாங்க இந்த மாதிரி மேலோட்டமான படங்களை இயக்குறவங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சுருந்தார். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சீன் இருக்குது. அதாவது டெல்லியில் இருக்கிற ஒரு முக்கியமான நல்ல மந்திரியை இங்கே இருக்க திராவிட அரசியலை சேர்ந்தவங்க கொலை பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி இதில் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலையே மாற்றி எழுதிட்டு கேமரா ஒர்க்கு, சிஜி, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்தையும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, சிறுசாக சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் அதை பற்றி பெருசாக பேச தேவையில்லை. அதாவது ஒரு அரசியல் படம் எடுத்து அதில் எல்லா பிரச்சனைகளையும் பயங்கரமாக வலிஞ்சு திணிச்சு பெருசாக சொல்லிடணும் அப்படின்ட்டு டேரக்டர் பயங்கரமாக ஆர்வப்பட்டிருக்காரு. எப்போதுமே ஆர்வம் வந்து ஆற்றலாக மாறாது. நம்ம நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு அழகாக கொண்டு போய் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். அதுக்கான சான்ஸ் இந்த படத்தில் நிறையா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு 2-3 ட்விஸ்ட்லாம் நம்மளுக்கு எதிர்பார்க்காமல் இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எடுத்து ட்ராவல் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மூவி கிடச்சிருக்கும். பட் அது மிஸ் ஆகிடுச்சு.